ஃபியூச்சர் நம்ம பசங்களுக்காக செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா செய்யணும். எல்லாரும் சேரணும். சேரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அசத்து ஆகும், அவங்க பிள்ளைகளுக்கு அது உபயோகப்படும். ஊராகமூர்த்தி ஒரு பாகத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இபில இருந்து ஏரியா ரிட்டையர் ஆயிட்டு இப்போ ஒரு பாகத்தோடு இருக்கேன். எஸ்ஐபி வந்து இப்போ 11th month இருந்து பண்ணிட்டு இருக்கேன். 50,000 முடிஞ்சிடுச்சு. அதனாலதான் நேற்று ஒரு சைட்டு 50,000 கட்டி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கேன். பொன்னேரியில வார கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எதனால சொந்த வீடு வாங்கணும்னு தோணுச்சு? காரணம் வந்து இடம் இல்லாம வீடு இல்லாம இருக்க முடியாது. ஒரு வீடு வாங்கினாதான் நம்ம வந்து இருக்கலாம். வாடகை வீட்டுல இருக்கவங்க தண்ணி போடாத, கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுவாங்க. நம்ம இடம் தான் நம்ம சௌகரியத்துக்கு நம்ம இருக்கலாம். நான் எல்லாத்துலையும் இருந்து அனுபவப்பட்டதுனால தான் வாடகை வீடு வாங்கணும்னு எண்ணம் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு அது வாங்கணும், 4 பேருக்கு பரவணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசு வைக்கணும். வயசு 70ன்னு சொன்னீங்க, நீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? உலகி வசூல் நான் ஒர்க் பண்ண ஆயிடுவா. கடைசியா ஏரியா சித்திரசோ கடலூர்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன். இப்போ வந்து பசங்க எல்லாம் இங்க மெட்ராஸ்ல இருக்கிறதுனால நானும் மெட்ராஸ் பக்கம் வந்திருக்கேன். ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓடிக்கிட்டே இருந்தா நமக்கு என்னைக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நீங்க நம்ம தனிகையோட ரியல் எஸ்டேட் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? நம்ம வந்து எஸ்ஐபி மூலியமா வாங்குறது வந்து ஒரு சேவிங்ஸ் சோர்ஸ். நமக்கும் சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். எவ்வளவு கையில காசு சேவிங்ஸ் போக மிச்சம்லாம் செலவு பண்றதுக்கு இது பண்றேன். ஆனா நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. நாம செலவு பண்ணிட்டு போக மிச்சம் தான் சேவ் பண்றோம். இது மாதிரி ஒரு அசட் வாங்கிட்டோம்னா சரி கண்டிப்பா இது சேவ் பண்ணணும், இதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு மிச்சத்தை நம்ம சாப்பிட்டுறோங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அது அந்த ஒரு நல்ல பழக்கமும் மக்கள் பார்த்துக்கிறோம். இதே வந்து அசட்டு நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு உபயோகமாகும். நம்ம தனியை ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இதே மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நானும் நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. இங்க தனிக்கு இல்லாத மாதிரி வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி சார். கடைசி ஒரு கேள்வி, நம்ம தனிகைக்கு உங்களை அறிமுகப்படுத்தினது யார் சார்? நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாம இதே மாதிரி